Hi students. நேற்று எக்ஸாம்பிள் 3 வரைக்கும் பார்த்தேன். அப்புறம் 2 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். அந்த 2 ஃபார்முலாவோட யூசேஜ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகுது எக்ஸாம்பிள் 4, 5, 6 இந்த 3 எக்ஸாம்பிள். இது ரிலேட்டடா உள்ள எக்ஸசைஸ் சம்ஸை நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேயா? எக்ஸாம்பிள் 4. If A is non-singular matrix of odd order, prove that determinant of A is positive. So given என்னது ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஆட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. A is of odd order. அப்படின்னா ஆர்டர் ஆஃப் A is equal to நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆட் ஆர்டர்னா 2n plus 1 எடுத்துக்கலாமா? ஆர்டர் ஆஃப் A வந்து 2n plus 1 ஏன்னா நம்ம m எடுத்துக்கலாம். 2n plus 2m plus 1 ஆட் நம்பர், 2m ஈவன் நம்பர், 2m plus 1 ஆட் நம்பர். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் பாசிட்டிவ். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஒரு ஃபார்முலா இருக்கு. டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஃபார்முலா நல்லா தரவு பண்ணிக்கணும். சரியா? டிட்டர்மினன்ட் A பவர் n minus 1 இதான் ஃபார்முலா. அந்த எண்ணுங்கிறத தான் இப்போ நீ என்ன அப்ளை பண்ண போற, இந்த 2m plus 1 அப்ளை பண்ண போற. இதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேயா? அந்த எண்ணுங்கிற இடத்துல இந்த 2n plus 1 அப்ளை பண்ண போறோம். ஸோ டிட்டர்மினன்ட் A பவர் 2m plus 1. ஏற்கனவே இந்த ஃபார்முலா படி ஒரு -1 இருக்கா? இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்ப என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் A பவர் 2m. டிட்டர்மினன்ட் A பவர் 2mங்கிறது 2mங்கிறது ஈவன் நம்பர். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நெகட்டிவா இருந்தாலும் பவர் ஈவன் நம்பர்ங்கிறதுனால எப்பவுமே எப்படிதான் இருக்காது? பாசிட்டிவ். ஸோ விச் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இவ்வளவுதான் நீ ப்ரூவ் பண்ண வேண்டியது. வேற ஒண்ணுமே இல்லை. என்ன கொண்டா போதும்? பவர்ல ஈவன் நம்பர் கொண்டா போதும். which is always positive. ஓகேயா? சரி, அடுத்தது நேற்று கொடுத்த ஃபார்முலா வச்சு உள்ள சம். எக்ஸாம்பிள் 5. லாஸ்ட் கிளாஸ்ல ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் A if J is equal to A வந்து கேட்டிருக்காங்க. நம்ம A கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க வந்து J கொடுத்துருக்காங்க. சரியா? J is equal to என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 7 minus 7 minus 1 11 7 11 5 7. இதுல A கொடுத்துட்டு J கொடுத்துட்டு A கேட்பாங்க. ஓகேயா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். A equal to என்ன ஃபார்முலா அப்படின்னா plus or minus 1 by ஃபார்முலா திருப்பில தரவாகும். டிட்டர்மினன்ட் ஆஃப் HA into H of HA. இது கேட்டா 3 மார்க்ல கேட்பாங்க வெயிட்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிட்டர்மினன்ட் ஆஃப் HA கண்டுபிடிக்க போகும். ஓகேயா? ஸோ இதோடைய எக்ஸ்பான்ஷன் 7 into 77 minus 35 minus 7 into minus 7 minus 77. minus 7 into minus 5 minus 121. Okay, so this is equal to 77 minus 35. 7 into 42 minus 7 into minus 84 minus 7 into minus 126. ஆக்சுவலா அந்த பிராக்கெட் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் பாரு 42 டேபிளோட மல்டிபிள்ஸாவே இருக்கு. ஸோ என்ன பண்ணேன், ஒரு 42 வெளியே எடுத்து வச்சுட்டு பெரிய பெரிய கால்குலேஷன் அவாய்ட் பண்ணாலும் அந்த ஷார்ட்கட் சொல்லித்தாரு. ஸோ 7 into 1
-7 into -2. நெகட்டிவ்லாம் நான் எடுக்கல, ஒன்லி பாசிட்டிவ் தான் எடுத்திருக்கேன். ஸோ சைன்லாம் மாறாது, அதான் ஈஸியா இருக்கு. -3. ஓகேயா? இப்போ இங்க this is equal to 42 into உள்ள உள்ள calculation 7 plus 14 plus 21. ஸோ திருப்பியும் நம்மளுக்கு 42 கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 42 ஸ்கொயர் வச்சுக்கலாம், இல்லை 1764 போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இல்லைன்னா இப்படியே வச்சுக்கோ, கீப் ஆஸ் இட் இஸ்ங்கிற மாதிரி 42 into 42 உள்ள வரனால 42 ஸ்கொயர். ஏன்னா ஸ்கொயர் ரூட் தான் எடுக்க போறேன், 1764 ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஏன் இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் HA கொடுத்தாச்சு. ஸோ வாட் இஸ் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் HA அப்படின்னா 42 ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கிற ஆன்சர் என்ன வந்திருக்கும்? 42. இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கோ ஃபர்ஸ்ட். சரியா? இப்போ அட்ஜாப் HA கொஞ்சம் கால்குலேஷன் இது பண்ணிக்கலாம், நம்ம ஈஸியா போட்டுக்கலாம். அட்ஜாப் HA நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. செகண்ட் ரோ செகண்ட் எலமெண்ட் அதான் அந்த ஷார்ட்கட். சரியா? 11 7 -1 11 5 7 11 5 7 -7 7 7. Yeah, 11 7 -1 11. இதோட எக்ஸ்பான்ஷன் 77 -35 -35 -49 49 plus 77 77 plus 7. கொஞ்சம் கால்குலேஷன் நிதானமா போடுங்க, அவசரப்படாதீங்க. 49, ஆனா இந்த நம்பர்ஸ் வந்த நம்பர்ஸே தான் வந்து 49 plus 77 7 minus 49 minus 5 minus 121 77 minus 35 27 plus 7. So this is equal to எல்லாமே 42 ஓட மல்டிபிள் வர மாதிரியே இருக்கு. 42 84 minus 126 minus 84 126 42 126 minus 42 84. நல்லா பார்த்துக்கோ, இந்த 42 84 126 தான் வந்துட்டே இருக்கு. அதுவும் ஒரு ரோல 84 நெகட்டிவ் வந்தா அடுத்த ரோல அது வராது. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு தடவை நெகட்டிவ் வர மாதிரி இந்த சம் வந்து. சரியா? அதை அப்படி நீங்க செய்யும் போதே இதை ஃபீல் பண்ணி செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ அட்ஜாப் HA கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கேட்கறது ஏ கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஏக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? ஏ ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா எப்பயும் எழுதிட்டோம் 1/42 ஸ்கொயர் ரூட் எடுத்தது இந்த அட்ஜாப் வச்சு இந்த 42 minus 84 126 84 126 minus 40 minus 126 42 84. ஓகேயா? இப்போ இதுல இருந்து 42 வெளியே எடுக்கலாம். காமனா அந்த மேட்ரிக்ஸ் இருந்து 42 வெளியே எடுக்கலாம். என்ன வரும்? 1 2 minus 3 minus 2 3 1 3 minus 1
2. Okay, the 42 நம்மளுக்கு cancel. So இதான் உங்களோட ஆன்சர். So A is equal to plus or minus 1, 2, minus 3, minus 2, 3, 1, 3, minus 1, 2. இதான் உங்களோட ஆன்சர். ஓகேயா? ஸோ இது என்னது? அஜ்ஜே கொடுத்து ஏ கேட்டிருக்காங்க. அடுத்த கான்செப்ட் என்னன்னா, அஜ்ஜே கொடுத்து ஏ இன்வெர்ஸ் கேட்பாங்க. இது 2 மார்க்ஸ். இந்த கான்செப்ட் இந்த வருஷம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸாம்பிள் 6 என்ன கேட்டிருக்காங்க? ஏ அஜ்ஜே கொடுத்துருக்காங்க, ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. அஜ்ஜே இஸ் ஈக்குவல் டு minus 1, 2, 2. One, 2, 2, 1. Okay. So find A inverse கேட்டிருக்காங்க. A inverse equal to question. இப்போ இந்த A inverseக்கு நம்மளுக்கு ஃபார்முலா எழுதணும். ரொம்ப சிம்பிள். 2 மார்க்ஸ் நம்மள கேட்பாங்க. 1 by root of determinant of HA into simply HA. HA of HA கிடையாது. வெறுமனைக்கு என்ன போட்டா போதும்? வெறும் HA மட்டும் போட்டா. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும்? determinant of HA கண்டுபிடிக்கணும். is equal to minus 1 into 1 minus 4. Minus 2 into 1 minus 4 plus 2 into 4, 2 minus 2. So minus 1 into minus 3 plus 3. இங்க என்ன வருது? minus 3 into minus 2 plus 6. அடுத்த term 0 ஆயிடும். So answer 9. Maximum square numbers ஆவே வரும். சரியா? அப்போ உங்களோட calculation ஈஸியா இருக்கும். So plus or minus உடனே இதை கண்டுபிடிச்சோட இங்கே root of determinant of HA கண்டுபிடிச்சு வச்சு. root of determinant of HA எவ்வளவு equal 3. Yeah. So plus or minus 1 by 3 into HA. Minus 1, 2, 2, minus 1. 1, 1, 2, 2, 2, 1. Okay, so இதை யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? எக்ஸசைஸ்ல 2 சம் ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே எக்ஸசைஸ்ல நம்ம 1 முடிச்சிட்டோம், 2 முடிச்சிட்டோம், 6 முடிச்சிருக்கோம். சரியா? இப்போ நீங்க இதே மாடல் சம்ஸுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஈஸியா எக்ஸாம்பிள் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதே மாடலோட எக்ஸசைஸ் சம்ஸை ட்ரை பண்ணிருக்கேன். சரியா? இப்போ என்ன சம்மா ட்ரை பண்ண போறீங்கன்னா 8, 9. 8 சம், 9 சம். அடுத்த 10 என்ன கேட்டிருக்காங்கன்னா அஜ்ஜா பட்ஜி. அஜ்ஜே கொடுத்து விட அஜ்ஜா பட்ஜி. ஸோ இன்னொரு தடவை அஜ்ஜான்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த 8, 9, 10 இந்த மூணுமே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்க மாதிரி ஹோம்ஒர்க் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூணு ஏதாவது ஆன்சர் வரல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சம்ம நான் சால்வ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ எக்ஸசைஸ்ல எடுக்கும்போது எது நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு மீதி இருக்கோ அது மட்டும் தான் சால்வ் பண்ணுவோம். ஓகேயா? ஓகேமா? தேங்க்யூ.